எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்ல தீவிரமா செயல்பட்டு அந்த காலகட்டத்துல பல பகுதியில் மாநாடுகள்லாம் சிறப்பா நடந்துருக்கு. அப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு மாநாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த மாவட்ட கட்சி நிர்வாகிகள். அப்போ பரபரப்பா வேலைகள் நடந்தது. அப்போ தாய் வார இதழ் சொல்லி எம்ஜிஆர் அப்பதான் ஆரம்பிச்சு ஒரு வாரம் இருக்குமோ அது அந்த ஒரு இதழ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ மாநாட்டுக்கான விளம்பரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பர போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பத்திரிகையில கொடுக்கறது, லோக்கல் போஸ்ட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன துண்டு பிரசுரங்கள், அப்போ அது பிரபலம் அதுன்னு சொல்லி எல்லா வேலைகளும் நடந்தது. அப்போ எல்லா பேனர் அந்த போஸ்டர் லிஸ்ட் எல்லாமே நேர எம்ஜிஆர் பார்வைக்கு வருகிறப்போ அண்ணாவுடைய படம் சிறுசாகவும் எம்ஜிஆருடைய படம் பெருசாகவும் போட்டிருந்துக்கிறத பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே எம்ஜிஆருக்கு பயங்கரமா கோபம் வந்தது. கோபம் வந்தோடனே அப்போ அந்த கட்சி நிர்வாகியை கூப்பிட்டு அந்த முக்கியமாக அந்த போஸ்டருக்கு இன்சார்ஜ், அந்த வார இதழுக்கு இன்சார்ஜ் இருக்கிற ஒருத்தர் ஜானின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு, இது எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. அண்ணாவை சின்னதாக போட்டுட்டு ஏன் படத்தை ஏன் பெருசாக போட்டிருக்கீங்க? அண்ணா படம் தான் பெருசாக தெரியணும், அண்ணாவை தான் மக்கள் பார்க்கணும், அண்ணாவை பார்த்து தான் எனக்கே கூட்டம் வரணும், என்ன பார்த்து கூட்டம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ணாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் படத்தை சிறுசா போட்டுட்டு அண்ணா படத்தை பெருசா போட சொல்லியிருக்காரு. அவர் தான் தலைவர். இப்ப எவனாவது ஒருத்தன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க பாருங்க, எல்லா கட்சிக்காரங்க பாருங்க, தலைவர்களை பழைய தலைவர்களும் சின்ன சின்னதா போட்டுருப்பாங்க. இவங்க மட்டும் பேனர்ல பாதி பேனர் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவர் தான் இப்ப இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட முன்னோடி இருந்த தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள்கிட்ட அவங்க புகழை கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னா அவர் தான் உண்மையான பெருந்தன்மையான அரசியல் தலைவர்.